பயங்கரமா. அம்மா அம்மா. Hello, are you enjoying? I'm good. Yes, a free holiday. You are from? வேலி அடைச்சிருக்காங்க பாருங்க, ஊர் மாதிரி பனைமரத்தை கொண்டு போப் மாலி அவர் கும்பிட்டுட்டு வரணும். பார்த்து வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்டா, மாட்டலாண்ட் சிட்டியில் இருக்கிற ஒரு ஹிப்பிஸ் டவுனுக்கு வந்திருக்கிறேன். ஏதோ ஒரு பீச் ஓரத்தோடு அப்படியே இருக்குது. இங்கே கிரேப்ஸ் எல்லாம் தொங்குது பாருங்க. அதுக்குள்ளே நிறைய கேவ்ஸ் எல்லாம் இருக்குது, குகைகள் மாதிரி. அதுக்குள்ளே ஒவ்வொரு குகைக்குள்ளேயும் சில வேறு இருந்து ஃபோட்டோஸ் எடுக்குது. இது ஒரு சின்ன டவுன் உண்டு, பீச் ஓரத்தோடு இருக்குது. ஹிப்பிஸ் டவுனுன்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. ஒரு சுற்றி பார்ப்போம், வடிவாக தான் இருக்குது. நிறைய டூரிஸ்ட் நிற்கிறாங்க இங்கே. அப்போ இதை பார்க்க டேபிளே வடிவாக இருக்குது. காரை ரோட்டு நீட்டுக்கு அப்படியே படங்கு நல்ல வடிவாக. ஈவினிங்லையும் நைட்லையும் நல்ல வடிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காரு சூப்பராக இருக்குது. பழைய வீட்டில் உண்டு, சூப்பராக இருக்குது. இந்த நோட்டீஸை பார்த்தீங்கன்னா தெரியும், 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் ஜூலை மாதத்தில் பெரிய ஒரு ஹிப்பிஸ் பார்ட்டி நடந்திருக்கு. இங்கே உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகளிலிருந்து ஹிப்பிஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல இருந்து 2 நாளும் தங்கி பார்ட்டி செய்துட்டு போயிருக்கிறாங்க. எப்படி இருக்கா நீங்கால வியூ? பீச் நல்லா அடிக்குது. இதுதான் அந்த மாட்டாளா உண்ட சொப்னியா டிஷர்ட். என்ன வடிவாக இருக்குங்கண்ணே. ஸோ நல்ல காற்று அடிக்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன ஓடைகளாலையும் போய் பீச்சுக்கு இறங்குது. அப்படியே போய் Hello, are you enjoying? I'm good. Yes, a free holiday. You are from? Great climber. Wonderful. Hello. Very healthy. Very healthy. Nice. Enjoy. From India. We are from Germany. Actually, Germany? Yes. That's a good story. Actually, yeah, we are first question coach.
வா அப்படி இருக்குண்டு ஓடி இருக்குல்ல. ஒவ்வொரு ஓடைகளையும் ஒவ்வொரு இது அப்படி இருக்கு. அதுக்குள்ள ரோட போகுது. இந்த அடுத்தது பாருங்க ஒரு ரோட இந்த வியூவை தான் நீங்கள் செக் பண்ணணும் கரெக்டாக. இங்கே வந்தால் இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. மட்டாலா அந்த ஒரு சிட்டி சின்ன ஒரு இடம் தான், ஆனால் நல்ல வடிவாக இருக்குது. மத்தியானம் வந்தீங்கன்னா நைட் டைம் வரைக்கும் இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த இடம் சாப்பாடு கூட வந்து இப்போ இந்த பார்கள் அதெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ வந்து சனம் என்ஜாய் பண்ணி கொண்டு வந்த இது அப்படி கோழி ஹோட்டலாக இருக்கு. என்ன வடிவான கடையில் இங்கே இந்த பார் எவ்வளோ வழியாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அதை என்ஜாய் பண்ணுது நல்லா. மேலுக்கெல்லாம் கேப்ஸ் சின்ன சின்ன புயல் மாதிரி. வடிவான படங்கள் எனக்கு நல்லா இருக்கு. சின்ன சின்ன படங்கள் நைஸ் பிளேசஸ் பியூட்டிஃபுல். ஓ இந்த கடை சூப்பராக இருக்கு. போப் மாலி அவர்கிட்ட ஸ்டைல்லையே வச்சிருக்கணும். வடிவான கடை இஞ்சி அவர்கிட்ட பாட்டு போட்டிருக்கு. மேபி காப்பி ரைட்ஸ் வரும். போப் மாலி இந்த ஸ்டைலில் வச்சுருக்காங்க. பேக்ரவுண்டில் அந்த பாட்டு போட்டுச்சுண்டா சரி நமக்கு காப்பி ரைட்ஸ் அடிக்கும். இங்கே பார்த்தா அந்த வீடுகளுக்கு மேலே இப்படி ஒரு தண்ணி டேங்க் சின்ன அடிச்சு விட்ருக்கும். அது பகலில் அதுக்குள்ளே நான் தண்ணி டேன்னா நினைக்கிறேன். பகலில் ஃபுல்லாக இங்கே எப்படி இருக்குன்னு பகலில் ஃபுல்லாக இந்த வெயிலுக்கு கொதிச்சு சும்மா திறந்தோன்னா கொதிச்சு கொண்டு வருது. இதில் ஒரு சின்ன சேர்ச் ஒன்று இருக்குது. பாப்பா என்ன மாதிரி இருக்குன்னு இந்தா கும்பிட்டுட்டு வரேன் பார்த்து. சாம்பிராணி வாசம் அடிக்குது. சைவ கோயிலில் வாசம் அடிக்கிற மாதிரி. ஐ லவ் திஸ். அப்படியான இந்த குகைகளுக்குள்ள இருக்கிற கோயிலாக இருக்கட்டும், இல்லாட்டி கிறிஸ்தவ ஆலயங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி புத்திஸ்ட் டெம்பிளாக இருக்கட்டும், நல்ல ஒரு அமைதியையும் நல்ல ஒரு இதையும் தரும். இது கண்ணுமே கட்டுறதை விட நேச்சுரலாக அமைஞ்ச இடத்துக்குள்ள வச்சு அதை சுற்றி டெவலப் பண்ணி கட்டியிருக்கு.
இதில் அக்கண்ட வீடு 2 பேர் வீடு இருக்கு நினைக்கிறேன். இது வேலி அடைச்சிருக்காங்க பாருங்க. ஊர் மாதிரி பனை மரத்தை கொண்டாந்து இந்த பனை ஓலையை கொண்டாந்து வெளியே அடைச்சிருக்காங்க. அது ஒரு வடிவாக இருக்குன்னு. இது இந்த மோட்டர் பைக்கு வாவ் சூப்பராக தான் இருக்கு. வடிவான எஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் படங்க நல்ல ஆளுங்க. இங்கே நான் போன நிறைய இடங்களில் வந்து இந்த பேக்ரவுண்டில் பாட்டுகளை போட்டு கூட இல்லை, போட்டிருந்தாங்கன்னா சரி. இங்கே வடிவம் ரெஸ்டாரண்ட் வெல்கம் கோரிலி வடிவாக ஸோ லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸ் டேரக்டாக இங்கே இருக்கு. ஒரு நைட் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் ஒரு இடம் போகலாம், மற்ற இடங்களுக்கு தொடர்ந்து போகலாம். அப்படியான வசதிகள் இங்கே இருக்குது. நைட்டில் இங்கே வித்தியாசமாக இருக்குது. நினைக்கிற மாதிரியான பேக்கரி ஒன்று இருக்குது. என்ன கூடுதல் இப்போ தமிழாக்களுக்கு வந்து இங்கே ஒரே மாதிரியான சாப்பாடு தான் இங்கே கிடைக்கும். சோறு தண்ணி டீ அது கிடைக்காது. சும்மா மேஞ்சி குடிக்கலாம். ஏரியா எப்படி இருக்கு? இதுக்குதான் இப்போ நாங்கள் வாங்கி குளிக்கணும். அங்கெல்லாம் சாப்பாடு கிடுகு அலை செஞ்சுருக்காங்க. என்ன வடிவாக இருக்குண்டு.
பனைமரம். போலீஸ். இந்த பீச்சுக்கு வர ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா வசதியும் இருக்குது. அதுக்கு உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், டாய்லெட்டு வெளியில் அப்படி இருக்குது, ஆனால் உள்ளுக்கு அப்படி புதுசாக எல்லாம் செய்து வச்சுருக்காங்க. எல்லாம் நீட் டிப் டாப். ஒரு இங்கே நல்ல க்ளீனாக இருக்குது, ஒரு ஊத்தையும் இல்லை. க்ளீன் அண்ட் இட்ஸ் ஃப்ரீ. பார்க்கிங்க்கு மட்டும்தான். காருக்கு வந்து 4 euros பே பண்ணது. வேனுக்கு வந்து 7 euros அன்னைக்கு. இந்தா பாருங்கள், இப்படி கூடுதலாக பீச்சில் வந்து இப்படி தான் எல்லாம் செய்து வச்சுருக்காங்க. இனி கீழே சிட்டி எடுத்தாச்சு, வாங்க இனி மலைக்கு மேலே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மலையில் ஒவ்வொரு சின்ன 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 ஓட்டையாக இருக்குது, அதுக்குள்ள குண்டுக்குள்ளால வரலாம். கேவ்ஸ் பார்த்தா சனங்கள் எல்லாம் சுற்றி பார்த்து கொண்டாண்டு இருக்குது. அங்கே இருந்தால் பாருங்க, அதுக்குள்ளே மேலே எல்லாம் சனம் மேலே மட்டும் போகும், உள்ளுக்கு போய் நாளைக்கு கீழே போனால் உள்ளுக்குள்ளாலே போய் அப்படியே போகலாம் போல். கரையான் ஒத்து வச்ச மாதிரி பயங்கரமாக. என்ட்ரன்ஸ் வந்து 4 euros. €4 தான் டிக்கெட் ஒரு ஆளுக்கு. 65 வயசுக்கு மேற்பட்ட ஆளுக்கு 10 ரூபாய் ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம். €4 டிக்கெட்டும் கொடுத்துட்டு ஞாயிறு நம்ம ஏறணும் இருக்குது. ஒரு ஓட்டைக்கு ஒரு கூடுறது என்ன சனம் தவண்டு தெரியுது, முட்டி கலன்றும் போல. அப்பா இதுக்குங்களா நான் இதுக்கால பூந்து பூந்து போகணும் போல. Da geht es auch nochmal raus. Die richtige Wohnhöhe. இந்த எல்லாத்துக்காலையும் பூரையில் அது ஒன்றுக்கு பார்ப்போம். இந்த புள்ள ஓரமாய் தான் போகணும். இந்த பிள்ளைக்கான வந்து இங்கே வந்துட்டு அந்த பிள்ளை. ஓ சாரி, வாழ்ந்துருக்காங்க அவ்வளோ சனங்கள் அந்த காலத்தில். அப்படி இப்படி இருக்காது. ஹாய், வெல்கம் டு ஹோம். எப்படி சனம் வந்து இதில் இருக்குதப்பா. சமன் யூஸ் டு சனதாக இருக்கு. கொஞ்சம் நிமிந்தா சரி, மண்டை வேடி வெட்டும். ஃபுல்லாக ஜெயமங்கார சனமாக தான் இருக்குது. அங்கே போய் வார நாள் நம்ம வேலை போகிறத விட சரைக்கு விழுந்தாலும் காணும். ₹4 டிக்கெட் எடுத்து முட்டியை முடிச்சுட்டு ஹாலிடே முடிய வேலைக்கும் சிக்கடிச்சிட்டு விட்டு நின்று அமேசான் ப்ரைமும் நெட்ஃப்ளிக்ஸும் பார்க்கலாம். நம்ம ஆக்கள் கண்ட அண்ணாக்கள்
சாமி சிலையை வச்சு வாவ் பாட்டு ஒன்று பாடலாம் போல. மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே ஓ லட்சம் முடிஞ்ச அப்படி இருக்கு. வாவ் இதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பாங்க போல. ஆமா ஆமாம்மா அந்த பிள்ளை திரும்ப வருது. ஸோ இது ஒரு இடமாப்பா பாருங்க எப்படி இருக்குண்டு. ஆனால் இந்த ஒர்க்கை கூலாக தான்ற விஷயமா செதுக்கியிருக்காங்க. ஆமாம் எங்கே வர்றது எவ்வளோ காழ்ப்பமாக இருக்கு. அப்பா இந்த உள்ளங்க ஒரு இது ஒரு ஓட்டம் வண்டி தள்ளுங்க. இப்படி தானே வாழ்ந்துருக்காங்க அவங்க. இப்படி போகிறதுக்கால போகணுமா சைட்டில் இங்கே எப்படி ஏறுது அந்த சனம். சரி கடலுக்கு இறங்க ஆனால் இது கூடுறோம் மாதிரி கிடாது. வாவ் குடும்பம் ஃபோட்டோஸ் எடுக்குது. நாம் இது கலவலாமா சரி இல்லை இல்லை அதுக்கேற்ற பாதை இருக்கு. ஐயா அங்கே ஃபேமிலியா லா ஃபேமிலியா அதுகள் வரல. அதுகள் தண்ணிக்கு விழுந்து உருளுதல். நாம் இந்த பொந்துக்குள்ளிருந்து உருளுவோம். இது கொஞ்சம் எங்கேயாவது சிங்களத்தில் எழுதி விட்டுட்டு போனால் இல்லாட்டி ஒரு புத்தரை வச்சு விட்டுட்டு போனால் சிங்களம் வந்து இங்கே எங்கே பிடிப்பான். இது எங்கே நாள் சூப்பராக இருக்கு வியூ. அந்த வியூவில் ஒருக்கா ஃபோட்டோ எடுக்கணும். சிங்கத்தில் சொல்லுவோம் ஃபோட்டோ எடுக்க சொல்லி. இதுக்குள்ள ஏறணும். இந்த பாருங்க வழி வேறு இருக்குது. சூப்பர் வியூ இங்கேருந்து பார்க்க. இந்த வாவ் இந்த மாதிரி தான் வியூ இருக்குது. கீழுக்கு goreng. Rau nó nghe được.
இதானது. போனவங்க போனவங்க அதுக்கு அளவு என்னன்றா மேலுக்கு போனீங்க ஒன்றுமா புரியல எனக்கு. சரி பார்ப்போம் சனா அப்படி மேலுக்கு போகுதுன்னு. இதால் வரையில அது இந்த அதாலையும் வரையில அது 4 ரூபா டிக்கெட்டில் 2 ரூபா திரும்பி கேட்கணும். மேலே ஏறுறதுக்கு வழியே காணல. என்ன விளையாட்டு என்ன விளையாடுறீங்களா? எல்லா இடத்துக்கும் ஒரு சின்ன போட்டுருக்காங்க. அதுக்காக நான் நினைக்கிறேன் பார்ப்பேன். இதெல்லாம் வரும் இல்லை அதால் வரும். என்னோட அன்சார்ட்டட் கேம் விளையாடின மாதிரியே இருக்கு. இதில் ஏறி அதில் ஏறி அங்கே தாவி இங்கே தாவி அம்மா அம்மம்மா அம்மா இதுக்குள்ளே இது வர அவனை வந்து அங்கட பேரை குறுக்கி வச்சுட்டு போயிருக்கான். அங்கே எப்படி இருக்காண்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயரத்துக்கு வந்துட்டோம். இதில் சரக்கிட்டு போயிடும் கொஞ்சம் இப்படி இந்த ஒரு கூவை இப்படியே ஃபுல்லாக மேலுக்கு மட்டும் ஓட்டலாம். அங்கே இங்கே ஓண்டுலால பார்த்து கொண்டு மேலுக்கு மட்டும் போயிட்டு வர வண்டியாக தான் அவ்வளோதான். இது மேலுக்கு போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இந்த வீடியோவை முடிப்போம். பார்க்குறாக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெரிய கொம்பனாக இருந்தாலும் இங்கே மேலே ஏறி வரணும்னா தவண்டு தான் ஆகணும். பாருங்களா வச்சிருக்கு. மேலே வந்தாச்சு. ஒரு மாதிரி வீடுக்குள்ள வச்சு இருக்கண்டு இதுக்கு மேலே ஒன்று காத்தடிக்குது. உங்களுக்கு தெரியுமா அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு இங்கே சைட்டை காட்டுனேன். இப்போ இங்கே மேலுக்கு வந்துட்டு மேலே அவங்க பார்த்துக்கணும்னா கீழே ஓட்டைக்கு எவ்வளோ வண்டியா கண்டு நினைக்கல. இங்கே எல்லோரும் வருங்க வந்து எல்லாருக்கும் இதெல்லாம் பிடிக்கும் வந்து என்னடா அழகான வியூ வந்து கல்லையும் மேடையும் மண்ணையும் காட்டுறீங்கன்னு யோசிக்கலாம். எனக்கு இது அழகாக தெரியுது. அது மாதிரி சில பேருக்கு அழகாக தெரியலாம். ஸோ வருங்கால வரலாம் என்னண்டா ஈரம்டா சரைச்சி விட்டு வருங்கால் வேறுங்களோ. This is how we do it. This is how we do it. Yo, come on. This is how we do it. Okay.
ஓகே, இந்த வீடியோ பார்க்குறாங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. நன்றி.